தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன் முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு இப்போது கோச்சாரப்படி 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு விரய குருவாக வருகின்றார். விரய குருவானது மேஷத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக உள்ளது. மே 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் ஒரே நாளில் பயிற்சியாக உள்ளது. சரியாக 11:57க்கு இந்த பயிற்சியானது நடைபெற உள்ளது. இது குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய பார்வையிடமான கன்னி, விருச்சிகம், மகரத்தை 5, 7, 9 பார்வைகளை பார்வையிடுகின்றார். இதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னா, மிதுனம் விரய குருனா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அது மாதிரி நல்ல விஷயம்னு சொன்னிங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், ஆடம்பர செலவுக்கான ஆடம்பர பொருட்கள் சேர்வது, ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களில் மண், மனை, அதன் பிறகு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில், அதே மாதிரி கோல்டு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விசேஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை கிடைக்கும். வெளிநாடு குடியுரிமையே கிடைக்கலைங்க, பிஆர்ஓ கிடைக்கல அப்படின்னா இப்போ 100% கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஜாப் இன்னொரு ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய, ஒரு தெரியாத இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் ஜாபுக்கு போகிற விஷயங்களும் இருக்கும். அது மாதிரி நிறைய மிதுன ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் கோச்சார பலன்களை சொல்லும்போது மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. என்னுடைய தொடர்ந்து வருகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மிக நல்ல விஷயங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோ காணொளிகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றேன். அதற்கு பேராதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இப்போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள். ராசி திருவாதிரை நட்சத்திரம். இந்த ராகுவுடைய நட்சத்திரம் மொத்த தசாபுத்தி காலங்கள் 18 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 10 வருடத்தை எடுத்துக்கிறேன். குரு திசை ஒரு 16 வருடங்கள், 10 + ஒரு 16, 26 வருடங்கள். இந்த 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ராகு + குரு திசையோடு கிடக்குகின்ற இந்த காலகட்டத்தில் மிதுனத்துக்கு குரு அப்படிங்கிற திசை பெரிய ஒரு நல்லது பண்ணலைனாலும் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற விரய குரு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, விரய குரு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விரயத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுபிட்சமான பலன். ஏன்னா ஒரு சுபகிரகம் 12இல் மறையும் போது அயன சயன ஸ்தானத்தில் தான் மறைஞ்சிருக்கார். அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில சுப செலவுகளை உங்களுக்கு கொடுப்பார். சுப விஷயங்களை பண்ண சுபர், நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண வைப்பார். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, படிப்பு விஷயத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் எப்படி நல்ல ஒரு சுபிட்சமான செலவுகளை எப்படி கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கே பர்சனலாக ஏதாவது ஒரு விசேஷங்கள் உங்களுக்கு நடக்கும். படிப்பில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போது நிறைய செலவு பண்ணி அடுத்த ஊருக்கோ இல்லை வெளிநாடுக்கோ வெளியூருக்கோ செல்லக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் இந்த நேரத்தில் பிஆர்ஓ கிடைக்காம இருந்தாங்கன்னா அந்த வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா
இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணக்கூடிய காலப்பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. படிக்கிற விஷயங்களில் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் செலவுகள் கொஞ்சம் ஆகும், விரையும் ஆகும். ஜாபில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரொமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படிங்கும்போது என்ன மாதிரி அந்த 12 விரையும் சுபகிரகம் கொடுக்கும்னா, நிறைய பேர்த்துக்கு திருமணம் செய்து வைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்தும். ரொம்ப நாளாக கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகும். நிறைய ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த நேரத்தில் வந்து சில பேர் 26 ஏஜில் கூட மேரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலப்பிராப்தம் வருது. அந்த 26 வயசுக்குள்ளே நடக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியமே இல்லைங்க, என்ன ஐவிஎஃப், ஃபெர்டிலிட்டி அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோங்க, கிடைக்கல அப்படின்னா புத்திர பாக்கியம் இப்போ கிடைக்கும். ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நிறைய செலவு பண்ணுவீங்க. இப்போ தாராளமாக பணப்புழக்கம் வரும். அந்த பணப்புழக்கத்தில் கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க, விரயம் அதிகமாகும். நல்லா வீடு வாங்காதவங்க இப்போ வீடு வாங்குவீங்க, அப்பார்ட்மெண்ட்டாவது வாங்குவீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடாவது வாங்குவீங்க. அதே மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, புது வீடு கட்டி நிறைய நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். காது குத்தலைங்க எங்கள் பையனுக்கு அப்படின்னா காது குத்துவீங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து காது குத்து போன்ற சுபங்கள் விஷயம், புத்திரபாக்கியமே இல்லாதவங்களுக்கு வளகாப்பு போடக்கூடிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரும். ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் மிதுன ராசிக்காரன். குரு என்ன பண்ணுவார், 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த இதை கொடுத்துருவார். சில இடத்துல தெரியாத இடத்துக்கு போயிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்வீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இப்போ இருக்கும். சில பேருக்கு இந்த ப்ராசஸிங்கில் கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி இப்போ ப்ராசஸிங் போயிட்டு இருக்கிறதுல இப்போ ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கான பலனை இப்போ அனுபவிப்பீங்க. அது பிப்ரவரி மாதமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். பிப்ரவரி மார்ச்சிலே தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான பலன்கள் ஏற்படும். அடுத்தது சனி திசை 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். இந்த சனி திசையில் பொதுவாகவே பார்க்கிங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சனினால் வரக்கூடிய விஷயங்கள் வரும். ஆனாலும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து உங்களை வேலை வாங்க வைப்பார். தன் 12ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வீடு மனை லக்ஸூரியஸாக கிடைக்கக்கூடியது, தாயார் வழி சொத்து, தாய் வழி உறவினால் பெனிஃபிட்ஸ், லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இந்த காலகட்டத்தில் நிறைய தாயாரோடைய துணையும் ஆதரவும் கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி வீடு மனை மண் யோகம், மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். சூப்பராக வாழ போகிறீங்க, அதுதான் உண்மை. ஏன்னா பார்க்குற பார்வைக்கு பலம் அதிகம் குருக்கு. அந்த இடத்துல தான் பார்க்குறாரு. நல்ல சொத்து சுகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வரும். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது நோய், இதனால் ரொம்ப ஏதோ இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படின்லாம் இருக்குது. நிறைய அல்சர் ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளில் மிதுன ராசிக்காரங்க இந்த மெடிக்கல் செலவு அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அது இந்த காலகட்டத்திலையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனாலும் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கும். எதிரிகள் தொல்லைகள் அப்படிங்கிறது விலகும். உங்கள் கை ஓங்கி நிற்கும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடன் அப்படிங்கிறது இப்போ கொடுக்கும். கடனை கொடுத்து சுபிட்சத்தை கொடுக்கும். ஆனால் கடன் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு தெரியாது. அது சீக்கிரமாக ஒரு 10 வருட காலங்களுக்குள்ளே பெரிய லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அடைச்சிருவீங்க. 10 வருட காலம்தான். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சுபிட்சமான லோன் எங்கே கேட்டாலும் இப்போ கிடைக்கும். அது கிடச்சிருக்கும் சில பேர்த்துக்கு. அந்தளவுக்கு குரு சுபிட்சமாக கொடுப்பார். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சனி என்ன பண்ணுவார்னா அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். இப்போ நிறைய வேலை செய்யணும். நீங்கள் அந்தளவுக்கு கடுமையான உழைப்பை கொடுக்கணும். அடுத்தது 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது இது வரைக்கும் மாங்கல்யத்தில் தோஷம் இருந்ததுன்னா கூட அந்த மாங்கல்ய தோஷம் விலகும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த சனி திசையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது புதன் திசை. புதன் திசை வந்து உங்களுக்கு லக்னாதிபதி, உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதி, லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி. ரொம்ப சூப்பரான டைம் 45 வயசுலேருந்து 62 வயசுக்குள்ளே
மிதுன ராசிக்காரங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் அதிகமான அளவில் நிறைய புதன் திசை அப்படிங்கிறது வாரி கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க ஆரம்ப காலகட்டத்தில், இப்போ சூப்பராக இருப்பீங்க. இந்த புதன் திசை மறையாமலோ 3, 6, 8, 12 மறையாமல் இருந்தாலோ அஸ்தங்கம் ஆகாமல் இருந்தாலும் நல்ல பலன்கள் புதன் திசையில் உங்கள் ராசியாதிபதி திசை உங்களுக்கு ஃபேவரான காலம்னு சொல்லலாம். ஐடி செக்டாரில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ், வீடு கட்டுவீங்க. கல்யாணம் நடந்தால் லேட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கூட இப்போ லேட் மேரேஜ் ஆகும். ஒரே சுபிட்சமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் நடத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு பீக்கில் போகக்கூடிய டைம். ப்ரொமோஷன் கிடைக்கும். பெண்களுக்கு கொண்டாட்டமான காலம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும். கணவர் உங்களுக்கு எல்லா பரிசு பொருட்களும் வாங்கி கொடுப்பார். ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பார். எங்கெங்க நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. இனிமேல் தானே அது ப்ரெடிக்ஷன் பார்க்கணும். இந்த ஒரு வருட காலங்களில் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருட காலத்தில் இப்போத்துலேருந்தே அந்த சுபீட்சம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க. அது மாதிரி கொண்டாட்டம். விவசாயிங்களுக்கு நல்ல ஒரு பலன். உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த நல்ல மாற்றங்கள், வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். அடுத்தது கேது திசை 62 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும். இந்த கேது திசையானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரும். ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகள், பிரச்சனைகள் அப்படி ஏற்படும். ஆன்மீக வழியில் நாட்டம் ஏற்படும். சில ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்று வருவீர்கள். இப்போது உங்களுடைய உறவினர்கள் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் கலந்து கொண்டாடக்கூடிய விஷயங்களாக சில பேருக்கு அமையும். சில பேர் உங்களுடைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல திருமணம், சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய விஷயமாக இந்த கேது திசையானது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அடுத்தது சுக்கிர திசை 69 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை மிக யோகமான திசை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறது ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துரும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்து விடும். மிகப்பெரிய அளவில் வெற்றிகள், அப்புறம் சொத்து சேர்க்கை, யாரோடைய சொத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். அதோடைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொத்து சுகம் மட்டும் அல்லாமல் நிறைய ரெஸ்பெக்ட், ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் 89 வயசு வரைக்கும் நடக்கும். வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அனுபவிக்க முடியாத வயசில் சுக்கிர திசை வர்றதுனால அதை பார்த்து மகிழக்கூடிய விஷயங்களாக தான் சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சூரிய திசை 89லேருந்து 90 இந்த நேரத்தில் அரசாங்க வழி சொத்துக்கள், அரசாங்க வழி பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். சூரியன் அப்படிங்கிறதுனாலும் ஒரு சில நட்பு திசையாக இருந்தாலுமே ஒரு சில யோகத்தை கொடுக்கும். அசிடிட்டி ப்ராப்ளமை கொடுக்கும், தூக்கமின்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் கலைந்து ஒரு அயன சயன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். அதிக ஸ்லீப்லெஸ்னால் ஒரு தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறது, அதனால் வருகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது வரும். இந்த காலகட்டத்தில் அரசாங்க வழி டேக்ஸ் ஏதாவது பே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணிடுங்க. இந்த சூரிய திசையில் அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து சந்திர திசை 95 வயசுலேருந்து 105 வயசு, ஒரு 10 வருஷம். இது மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆகாத திசை. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலை, மனநிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். அனுபவிக்க முடியாத வயசில் இருந்தாலும் சில உடல் தொந்தரவுகளால் மனசில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இறைவன் அடியில் ஆன்மீக வழியில் உங்களுடைய பயணங்களை சிறப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கிடைக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் பொதுவாகவே காளியம்மனை வழிபடுவது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காளியம்மனை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு வாரி குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. புதன்கிழமை புதன் ஹோரையில் விளக்கேற்றி, பெருமாளை விளக்கேற்றி வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமானது. ராசி திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.